அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது புரட்டாசி முதல் சனிக்கிழமை சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். துளசி பிரியன் என்றால் அது பரம்பொருள் பெருமாள் அவர்கள்தான். புரட்டாசி மாத புத்திரன் வெங்கடேச பெருமாளின் வேங் என்றால் பாவம், கடா என்றால் தீர்த்து வைக்கும் சக்தி உள்ள கடவுள் என்று பொருள். பிறந்த நாள் பரவு பொருள் பெருமாளுக்கு திருப்பதியில் வெங்கடாஜலம் என்ற பெயர் வருவதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது. அனைத்து வேங்கடத்தின் ஒட்டுமொத்த கடவுளாகிய ஸ்ரீனிவாசனுக்கு வெங்கடேஸ்வரன் என்ற பெயர் வருவதற்கும் காரணமாய் அமைந்துள்ளது. பரம்பொருள் பெருமாள் அவர்கள் அனைத்து பக்தர்களின் துன்பங்களை தீர்க்கும் கலியுக வரதனாக வெங்கடேச பெருமாளாக பரம்பொருள் பெருமாள் அவர்கள் விளங்குகிறார்கள். இந்த கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாகவும் பரம்பொருள் பெருமாள் அவர்கள் இருக்கிறார்கள். புரட்டாசி மாதமானதும் தமிழ் மாதங்களில் 6வது மாதமாக வரும் சிறப்பு வாய்ந்த மாதமாகும். இந்த மாதம் முழுவதும் கன்னி ராசிக்குரிய மிக சிறப்பான மாதமாகும். எப்போதுமே புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமைகள் அனைத்தும் பெருமாளுக்கு மிகவும் உகந்தது. ஒரு புரட்டாசி சனிக்கிழமைகளும் நாம் நோன்பு இருந்து பரம்பொருள் பெருமாள் அவர்களின் அருளை நாம் பெற வேண்டும் என்று உபை என்றால் சமீபம் என்று பொருள் உண்டு. மேலும் அவற்றில் வாசம் என்று கூறினால் வசிப்பது என்று பொருள் உண்டு. அதனால்தான் நாம் ஒவ்வொரு முறையும் பெருமாளுக்கு நோன்பு நோக்குகிறோம் என்பதை நாம் நன்றாக கவனத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக அன்னதானம் வழங்குவதற்கு ஒரு சிறப்பான மாதம் என்றால் அது இந்த புரட்டாசி மாதம்தான். நாம் லாபம் தரக்கூடிய வகையில் எந்த ஒரு காரியங்கள் இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமைகளில் செய்தால், அதாவது சனி பிறக்கு என்று கூறுவார்கள், அதைவிட 10 மடங்கு லாபத்தை தரக்கூடிய பெருக்கி லாபத்தை கூட்டி கொடுக்கும் நாள் இந்த புரட்டாசி சனிக்கிழமை மாதம்தான். புரட்டாசி மாதத்தில் இருக்கின்ற மிக பெரிய சிறப்பு என்னவென்றால், புரட்டாசி மாதம் மகாலயபட்சம் வருகிறது. மகாலயபட்சத்தில் நம்முடன் உயிரிருந்து உயிர் நீத்த நம் மூதாதையர்களுக்கு நாம் திதி, தர்ப்பணம், சிதார்த்தம் போன்றவற்றை கொடுப்பதற்கு உகந்த மாதமாகவும் இந்த மாதம் உள்ளது. மேலும் நீன் கண்ட நாள் பெருந்துயரில் நம்மை கொடுமைப்படுத்தி வரும் சனீஸ்வர பகவான் அவர்களிடமிருந்து நாம் தப்பிப்பதற்கு ஒரு முக்கியமான கடவுள் நம்மை காக்கிறார் என்றால் அது பரம்பொருள் பெருமாள் அவர்களே. நாம் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து அவரை வழிபடும் போது இந்த சனீஸ்வர பகவான் அவர்களிடமிருந்து நாம் தப்பிப்பதற்கு நல்ல வாய்ப்பாகும். மேலும் நம்முடைய மூதாதையர்கள், அதாவது பித்ருக்கள் என அழைக்கப்படும் இறந்து போன நம் குடும்பத்தினர், உறவினர்கள் நமக்கு இட்ட சாபம் நிவர்த்தி ஆவதற்கு கட்டாயம் இந்த பரம்பொருள் பெருமாள் அவர்களை இந்த புரட்டாசி மாதம் ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் நாம் மல்லிதார வழிபட வேண்டியது ஒரு முக்கியத்துவமாகும். இது முக்கியத்துவம் வாய்ந்தவையாகவும் மேலும் பார்க்கப்படுகிறது. மேலும் பரம்பொருள் பெருமாள் அவர்கள் எடுத்த தசாவதாரங்களில் அவதாரங்களும் ஒரு நல்ல கருத்தின் அடிப்படையில் அவர் தோற்றம் எடுத்தார். ஆனால் தசாவதாரத்தில் எந்த அவதாரத்திலும் சேராத ஒரு அவதாரம் இருக்கிறது என்றால் அது ஸ்ரீ வெங்கடேசன் என்ற அவதாரம்தான். ஆன்மீக அன்பர்களுக்கு நல்ல உதவி செய்வதற்காகவே பூமியில் அவர் தோன்றி நன்னாளும் இந்த புரட்டாசி மாதத்தில் அமைகிறது. குறிப்பாக இந்த புரட்டாசி மாதத்தில் மகாலயம், மகாபரணி போன்ற அனைத்து சிறப்பு தினங்களும் ஒன்று இணைவதால் இந்த புரட்டாசி சனிக்கிழமை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். நாம் தினசரி எவ்வளவு முறை நாம் பரம்பொருள் பெருமாள் ஆலயங்களுக்கு எவ்வளவு முறை சென்றிருந்தாலும் இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் சென்று வரும் பாக்கியங்கள் அதைவிட 100 மடங்கு அதிகமாகவே இருக்கும். மேலும் இந்த புரட்டாசி சனிக்கிழமைகளில் பரம்பொருள் பெருமாள் அவர்களின் வாகனமான பரம்பொருள் கருடாழ்வார் அவர்களின் ஆசீர்வாதமும் நமக்கு மிகவும் முக்கியமானவையாக பார்க்கப்படுகிறது. எப்படி அவர் பரம்பொருள் பெருமாள் அவர்களுக்கு மிகுந்த பாதுகாவலனாக இருக்கிறாரோ அதுபோல நாம் பெருமாள் ஆலயங்களுக்கு செல்லும்போது நமக்கும் நம் குடும்பத்தினருக்கும் மிகுந்த பாதுகாவலனாய் இருந்து நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களிலும் இந்த தடைகளையும் தகர்த்தெறிந்து ஒரு முக்கிய கடவுளாக கருடாழ்வார் விளங்குகிறார்கள். கருடாழ்வார் அவர்கள் குழந்தை மீது அதிக அன்பு கொண்ட இறைவன் ஆவார். மேலும் நீங்கள் பரம்பொருள் பெருமாள் ஆலயங்களுக்கு செல்லும்போது
உறுதியாக உங்களை பரம்பொருள் கருடன் அவர்கள் திருமால் ஆலயங்களில் உங்களை ஆசிர்வாதம் செய்வார். அவர் வானில் வட்டமிடுவதன் முக்கிய காரணம் பரம்பொருள் பெருமாள் அவர்கள் கருடாழ்வார் அவர்களின் வட்டத்தில் பார்வையில் பாதுகாப்பாய் சுற்றுப்புற சுவராய் கருடாழ்வார் அவர்களின் பார்வையில் பரம்பொருள் பெருமாளும் அம்பாளும் அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். அதை உணர்த்துவதற்காகவே அவர் வட்டமிடுகிறார். மேலும் பெருமாள் அவர்களை ஆசிர்வாதம் பெற வரும் பக்தர்கள் அனைவருக்கும் அந்த எல்லையில் பாதுகாப்பு அளிக்கும் இறைவனாகவும் நமது கருடாழ்வார் அவர்கள் இருக்கிறார்கள். இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த புரட்டாசி முதலாம் சனிக்கிழமை நாளில் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளும் பெரியோர்கள் என அனைவரும் பரம்பொருள் பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வீட்டிலிருந்து கிளம்பும்போது ஒரு பெரிய அளவிலான ஒரு துளசி மாலை ஒன்றை பெருமாளுக்கு கட்டாயம் எடுத்துச் செல்லுங்கள். உங்களுடைய மனதில் உள்ள அனைத்து குறைகளையும் தீர்க்கக்கூடிய நல்ல ஒரு நிகழ்வாக இந்த புரட்டாசி முதலாம் சனிக்கிழமை அமையும். உங்கள் அனைவரையும் பரம்பொருள் பெருமாள் அவர்கள் அருளாசி வழங்குவார்கள். இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.